நடந்த போராட்டத்திற்கு மாணவர்கள் கிடைச்ச வெற்றி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஒருத்தவங்க. யார் அவங்க, என்ன சொல்ல வராங்க பார்த்துருவோம் வாங்க. திமுக எம்பி கனிமொழி அவர்கள் அவங்க தான் இப்போ சமீபத்தில் காவல்துறையினால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்படும் அந்த அருணாச்சலம் அவர்கள் இருக்கார்ல, உயிரிழந்துட்டார். அந்த இளைஞரை பார்க்குறதுக்காகவும் அவங்க குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்காகவும் வந்துருக்கிறாங்க. அந்த இடத்துல செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. அப்போது முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லியில் இருந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு மாணவர்களுடைய வெற்றி, இந்த ப்ரொட்டஸ்ட்டு கிடச்சிக்க ரிசல்ட் வந்து மாணவர்களுடைய வெற்றி தான். இதுக்கு எப்போவுமே திமுக பக்கபலமாக இருக்கும். இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கிறது ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்ற வெற்றி கிடச்சிருச்சு. அடுத்து தான் அவங்க வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து திமுக பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு மேட்ரு தான். அதுவும் நடந்துருச்சு அப்படின்னா வெற்றி நமது நடக்கும், நம்புவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க கனிமொழி அவர்கள். நாடு முழுவதும் இளைஞர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒன்றிய அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த நீட் பேப்பரோட லீக்ஸ்க்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க எடுத்துக்கணுங்கிறது தான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த ஒன்று. யாருமே பிஜேபி அரசை, ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்டு அந்த களத்திலே நிற்க முடியாது என்று தொடர்ந்து ஒரு பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர், இளைஞர்கள் நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தை கையிலே எடுத்து ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எந்த அரசாங்கம் எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாது என்ற ஒரு சூழ்நிலையிலே இருந்த ஒரு அரசாங்கத்தை இந்த நாட்டின் மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று பெற்றிருக்கக்கூடிய வெற்றி இந்த வெற்றி. அடுத்து அவர்களுடைய கோரிக்கை மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த கோரிக்கை. இதுவும் வெற்றி பெற்றால் நிச்சயமாக நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம். அதுக்கு அடுத்ததாக தான் அடுத்தது கேட்குறாங்க. இந்த மாதிரி அருணாச்சலம் அப்படின்ற இளைஞர் வந்து காவல்துறை விசாரணையின் போது தாக்கப்பட்டு இப்போ உயிரிழந்துட்டு தான் சொல்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க குடும்பத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து முதல்வர் வாயே திறக்கிறது கிடையாது. லாக்அப் டெத்து, போலீஸ் தொடர்பான இந்த மாதிரி விசாரணையின் போது தாக்கப்பட்டு வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டு அதனால் மரணம் ஏற்படுதுன்னா அதை பற்றி வாயே திறக்கிறது கிடையாது. அது போக இந்த காவல்துறையை வந்து அவங்கள எதிர்த்து பேசுகிறவங்கள ஒடுக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ கூட எங்கள் எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருக்காங்க. அவருக்கு பெயிலே கிடைக்கல. அந்த நிலைமை நம்ம பார்க்குறோம். இதோடு நிற்கிதா? சரி, எதிர்த்து பேசுகிறவங்கள தான் அவங்க இந்த மாதிரிலாம் ஒடுக்குறாங்க, அடக்குறாங்க அப்படின்னு பார்த்தா மாணவர்கள் உரிமைக்காக போராடுறாங்க, அவங்க மீதும் காவலர்களை கட்டவிழ்த்து விடுறாங்க. இது என்ன? இதெல்லாம் இது வந்து எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க கனிமொழி அவர்கள். இல்லைங்க, அவங்க குடும்பத்தை தான் சந்திப்பதற்காக நான் இங்க வந்திருக்கேன். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களும் இதை பற்றி பலமுறை பேசியிருக்கிறார்கள். முதலமைச்சர் இந்த காவல் நிலைய கொலைகளை பற்றி வாய் திறப்பதே கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எங்களுடைய தலைவர் அவர்கள் நேற்று முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை அவர்கள் கைது செய்யக்கூடியவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறை, அதை தாண்டி எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களை அச்சுறுத்துவதற்காக தொடர்ந்து காவல்துறையை பயன்படுத்துவது, வழக்குகளை பயன்படுத்துவது. இந்த தூத்துக்குடியில கூட விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டையன் அவர்கள் அநியாயமாக கைது செய்யப்பட்டு அவருக்கு பெயில் கூட கிடைக்கக்கூடிய முடியாத ஒரு சூழலிலே பல நாட்களாக சிறையிலே இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இதை கட்டுப்படுத்த காவல்துறையை பயன்படுத்தாமல் தங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக அவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அந்த காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான். சென்னையிலே தமிழ்நாட்டில் போராடிய மாணவர்கள் மீதும் கூட காவல்துறையுடைய வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம்.